ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் 47 வயசு ஆகுது. ஸோ அப்ப பணப்பிரச்சனை, அது போக இந்த வாழ்க்கை எப்படிதான் போப்போது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஸோ அப்ப உங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு ராசிக்கு அப்படின்னு பலன் பார்த்தோம்னா, ராசிக்கு நாள்ல உங்களுக்கு சுக்கிரன் உங்களோட அதிபதி. இந்த அதிபதி உங்களோட தொழில் ஸ்தானத்த 7ஆம் பார்வையா பார்க்கிறதுனால, அடுத்த மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு இம்ப்ரூவ்மென்ட் உங்களோட பொருளாதார நிலைமையில ஒரு முன்னேற்றத்தை இவர் ஏற்படுத்துவார். ஸோ இத கரெக்ட்டா நீங்க பயன்படுத்திக்கணும். 2வது உங்களுக்கு அடுத்த மாசம் 9ஆம் தேதி குரு அதிசாரம் ஆகும்போதும் உங்களுக்கு அவரு ராசிக்கு 3ல தைரிய ஸ்தானத்துல உச்சம் பெறுவார். இந்த உச்சம் பெற்ற குரு உங்களோட லாபாதிபதி ஸ்தானத்தையும், பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால, அடுத்த ஒரு 2 1/2 மாசத்துக்கு எக்ஸாம்பிள் அக்டோபர் 9ல இருந்து டிசம்பர் 22ஆம் தேதிக்குள்ள பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம். அப்போ உங்களுக்கு பண வசதி, பண வரவு இந்த மாரி விஷயங்கள உங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுவாரு. பட் அதுக்குரிய உழைப்புகள நீங்க போடணும். அப்போ வாழ்க்கை இன்னும் நான் பிறந்ததுலருந்து அப்படிதான் இருக்கிறேன். என் வாழ்க்கை இன்னும் மாறல அப்படின்ற ஒரு கூற்று இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு சனி தசை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சனி மகாதசையில சனி புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. அதுபோக உங்களுக்கு ஜனன ஜாதத்துல இந்த லக்கணம் ரிஷப லக்கணமா வர்றதுனால, இந்த சனி யோகாதிபதியா வருவார். ஸோ அப்ப உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அப்ப நீங்க கரெக்ட்டா பயன்படுத்திட்டீங்கன்னா சிறப்பு. ஏன் இந்த வாழ்க்கை நான் இவ்வளவு தூரத்துக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னா, உங்களோட கேள்விக்கு பதில் உங்களோட ஜாதகத்துல பூர்வீக ஸ்தானம் கெட்டு போயிருக்குது. இந்த பூர்வீக ஸ்தானம் கெட்டுப்போன ஜாதகக்காரங்கலாம் சில காரிய தடை, தடங்கள் எல்லாம் தாண்டி தான் நீங்க வந்திருக்கிறீங்க. பட் இப்ப 47வது வயசுக்கு மேல தான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை இருக்க போது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திட்டேன். இன்னையிலிருந்து நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா அடுத்து நல்ல ஒரு வாழ்க்கைய நீங்க அமைச்சு, நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துக்குள்ள போவதற்கு உங்க ஜாதகம் ஒத்துழைக்கும். மிஸ் பண்ணிறாதீங்க. உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அத ஞாபகப்படுத்துறது என் வேலை. ஞாபகப்படுத்திட்டேன். இத தக்க வைப்பது, அத கட்டியா பிடிச்சுக்கிறது அது உங்க கையில தான் இருக்குது. கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா?